முதலிப்பாளையத்துல கும்பப்படையல்னு சொல்லி ஒரு விசேஷம் நடத்துறோம். இந்த கும்பப்படையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கும்பப்படையல்னு சொல்லி. ஆனா அந்த கும்பப்படையல் அப்படிங்கிறது மாரியாத்தா ஐயர் வீட்டு பொண்ணு, பிராமண பொண்ணு. இப்ப இவர் ஐயர் பிராமண வீட்டு பொண்ணு, கருவான் கொடுத்து சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. ஆனா இது என்னமோ ஒண்ணு இருக்குதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிச்சு, அந்த காலத்துல எதுவும் தெரியாது. ஏன்னா மாரியாத்தா ஒரு பிராமண பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை, அவளுக்கு சக்கரை பொங்கல் இப்படி பதவிதமா படைச்சிட்டு இருக்கும் போது ஒரு கருவாட்டு சோறை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லுக்காக அம்மா ஆதி சமயபுரத்துல இருந்து கண்ணபுரத்துக்கு வர்றான். அதனாலதான் சமயங்காய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாரியாத்தாக்கும் பிறப்படம் சமயபுரம். ஹெட் ஆபீஸ் உலகத்தோட மத்திய புள்ளி சிதம்பரம், தமிழ்நாட்டோட மத்திய புள்ளி திருச்சி, திருச்சியோட மத்திய புள்ளியில காவேரியும் கொள்ளிடமும் அவரோட காலை கழுகிட்டு ஓடிட்டு இருக்கு. அதுதான் சமயகம். அந்த அந்த கட்டை அவுத்து பார்க்கும் போது அது வெறும் முளைக்கட்டுல பயிரா இருந்ததான். பச்சை பயிர் முளைக்கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பயிரா மாறிச்சான். இந்த முளைப்பயிர் என்ன பண்ணும்னா, இந்த வறுத்து போட்ட அந்த ரத்தம் இல்லாத அந்த கருவாடு, அந்த புளிசோரை கட்டு சோறை வைக்கும் போது அதை மலர்ந்து அது பச்சை பயிர் பிரசாதமா மாறி அது பல உயிர்களுக்கு எத்தனையோ நல்லது கிடைக்கிறது. எனக்கு முளைக்கட்ட பயிர் அது விதைச்சாலும் முளைக்கும். அவிச்ச நெல்லு முளைக்குமா? அம்மாவோட பேரை சொன்னா அவிச்ச நெல்லே முளைக்குமா? அப்ப முளைச்சு முளைக்கட்ட பயிர். அந்த விஷயத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அது வருஷத்துல இருக்கு நம்ம கோயில நடக்கும். அன்னைக்கு எல்லா சீருக்கும் வந்து கண்டபடியே கலந்து போங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா நிறைவு இருந்தாலும் சொல்லிருங்க. அம்மாவை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு தீபாவளி பண்ணி உங்களுக்கு மட்டும் துணியில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைங்க, 5வது வெள்ளிக்கிழமை அம்மாவனுடைய ஆலயத்துல, திருப்பூர் பெருமலூர் பகவதி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்துல ஆடி ஊஞ்சல் உற்சவத்தோடு சேர்ந்த கும்பப்படையல் நிகழ்வு என்று சொல்லக்கூடிய, ஊஞ்சல் உற்சவத்தோடு கும்பப்படையல் என்று சொல்லக்கூடிய விசேஷம் நடக்குது. அதுல எல்லாருமே இந்த ஆலயத்துல எல்லாருமே வந்து கலந்து போகணும்னு சொல்லி நாங்க பெருமலூர் பகவதி அம்மனுடைய ஆலயத்தின் சார்பா, அம்மாவின் சார்பா கேட்டுக்கிறோம். இந்த பத்திரிகையை வந்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்றோம். அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஆலயத்தின் நிகழ்வோடு நீங்க எல்லாம் வந்து கலந்து போகணும். இந்த வேலுநகர் மாரியம்மன் திருக்கோவிலின் புத்துவிளக்கு பூஜையை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்ரீலஸ்ரீ மணியம்மா சுவாமி அவர்களுக்கு கோவில் கமிட்டியின் சார்பில் ஊர் மக்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.